வெக்கமே இல்லாம அவருக்கு ஓட்டு போடுற நபர்களுக்கு சாரி மன்னிச்சுக்கோங்க, இதை விட ஒரு மோசமான பாவமான செயல் எதுவுமே கிடையாது. ஆனா இவருக்கு 15 வருஷமாக திருவண்ணாமலையில தொடர்ந்து ஓட்டு போட்டுருக்காங்க, தொடர்ந்து அவர் வெற்றி பெற வைக்கிறாங்க. என்ன காரணம் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு பெரிய உத்தமனையா தேர்வு செஞ்சீங்க. இந்த பகுதியில ஃபுல்லாமே இவர் வச்சாதான் சட்டம், இவர் தான் ராஜா. எப்படி உங்களால இவரை ஏத்துக்க முடியுது? எந்த தகுதியின் அடிப்படையில் இவரை நீங்க ஏத்துக்கிறீங்க? நீங்க வாங்கக்கூடிய ஓட்டுக்கு வாங்கக்கூடிய 2000 3000 இல்லையா, அது இதுக்கு சமமாகுமா? எதுக்கு? உங்களுடைய ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 செலவாகுது, பைக் ஓட்டுறதுக்கு 12,000 செலவாகுது, இன்னொரு பக்கம் கார் ஓட்டுறதுக்கு 40,000 செலவாகுதுன்னா அவங்க வாகனங்களுக்கு. இன்னொரு பக்கத்து உங்களுடைய ஹெல்த் பிரச்சனை ஒன்று இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல 60,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றீங்க. 2,000 ரூபாய் கொடுத்து எவனா ஒருத்தர் வருஷத்துக்கு 60,000 ரூபாய் செலவு பண்ணுவானா? உடல்நிலையை மோசமாக்கி எந்த முட்டாள் செய்வான்? நம்ம செய்யறோம். கேட்டா தமிழனுக்கு தனி குணம். என்ன குணம்? இவ்வளவு கொள்ளையடிக்க விட்டு கடைசியா ஓட்டு அடிக்கி 2 ரூபா கொடுத்தா வாங்கி விட்டு ஓட்டு போடுறதா? இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அரசியல் இருந்து அகற்றதான் நல்லது. இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்த பிறகும் இந்த ஊழல் அமைச்சருக்கு ஓட்டு போடுவீங்களா? அப்படி இவருக்கு ஓட்டு போட்டா நீங்க மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாடும் பெரிய ஆபத்துல சிக்கிடும். விழிச்சுக்கோங்க.